Okay, good morning student. Next one of the topic is quantization of angular momentum and de Broglie concept. Okay, wow. So இதில் book presentation பாருங்க இங்கே கொடுத்துருக்கு இல்லையா quantization of angular momentum and de Broglie concept. ஸோ அப்போ வந்து ஒரு ஆங்குலர் மொமெண்ட்டும் டி Broglie கான்செப்ட் வச்சு குவான்டைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டி Broglie என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கார்டிங் டு தி டி Broglie கான்செப்ட் the electron that revolves around the nucleus. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து போர் சொன்னதே தான் ஒரு நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்து என்ன பண்ணிக்கிது ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கு. பட் அந்த எலக்ட்ரான்ஸ் எக்ஸிபிட் போத் பார்ட்டிகல் அண்ட் வேவ் கேரக்டர். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா இரண்டு வகையான தன்மையை பெற்றிருக்கிறது. அது ஒன்று வந்து அலைப்பண்பாக இருக்கலாம், இன்னொன்று வந்து துகள் பண்பாகவும் இருக்கலாம். ஸோ பார்ட்டிகலாகவும் இருக்கலாம், வேவ் நேச்சராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இன் ஆர்டர் ஃபார் தி எலக்ட்ரான் wave to exist in space, the circumference of the orbit should be an integral multiple of wavelength of the electrons wave. ஸோ அதாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு இல்லையா, இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ டி Broglie அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு சொல்லிக்கும் போது எலக்ட்ரான்ஸ் வந்து டியூவல் நேச்சரில் இருக்குது. ஸோ அதாவது பார்ட்டிகல்ஸாகவும் இருக்குது, வேவாகவும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ வேவ் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the circumferences of the orbit equal to n lambda அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதையில் இருக்கு, அந்த எலக்ட்ரான் வந்து ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து n lambda அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து 2πr n lambdaவுக்கு ஈக்குவல். ஸோ 2πr அப்படிங்கிறது வந்து n lambdaவுக்கு ஈக்குவல். இதெல்லாமே வந்து டெஃபினிஷன் டெரிவேஷன்ஸாக இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2πr = n lambda அப்படின்னா அப்போ 2πr = n lambda. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், n lambda இருக்கு, அதுக்கு பதிலாக n/mv. ஸோ இந்த lambda அப்படிங்கிறது வந்து நம்ம டி Broglie ஈக்குவேஷனில் கொண்டாந்துருப்போம் h/mv அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த லேமடாவுக்கு பதிலாக h/mv. ஓகேவா? இந்த 2πr அப்படியே இருக்கு, n அப்படியே இருக்கு. இந்த லேமடாவுக்கு பதிலாக இங்கே நம்ம ஆல்ரெடி டி Broglie ஈக்குவேஷனில் டெரிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, டெரிவ் பண்ணுறதுல அதில் லேமடா = h/mv, லேமடா = h/p அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷனில் டெரிவ் பண்ணியிருந்தோம் டி Broglie கான்செப்டில். ஸோ அதுதான் இங்கே லேமடா = h/mv. அதுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க n × h/mv அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, இப்போ வந்து ரீஅரேஞ்சிங் அப்படியே அரேஞ்ச் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரைட் சைடில் NH அப்படியே இருக்குது. ஓகேவா? இந்த 2π இங்கே வந்துருச்சு, அந்த mv இந்த சைடில் போயிடுச்சு. ஸோ அப்போ mvr = nh/2π. ஓகேவா? ஸோ அப்போ இந்த mvr அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் = nh/2π. ஓகேவா? nh/2π. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி டெரிவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இப்போ வந்து இது ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கோ ரெண்டையுமே. இது நாட் அலவுடுன்ட்டாங்க, இது அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது என்ன அலவுட் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா இந்த ஆட்டத்துடைய மைய பகுதியில் அந்த ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறது வந்து சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸு. ஸோ இப்போ பாரு, ஒரு 2 லேயர் போட்டு காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அப்படியே ரவுண்டாக பச்சை கலரில் இருக்க மாதிரி க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி வேவ் மாதிரி, வேவ் நேச்சரில் வந்து என்ன பண்ணுற ரெட் கலரில் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வேவ் நேச்சரில் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பாரு இந்த க்ரீன் மேலே மைனஸ் போட்டிருக்காங்க, இதில் வந்து அந்த ரெட்டு மேலே மைனஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் உனக்கு எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குது, வேவ் நேச்சரில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இதுதான் வந்து அலவுடு, இது இஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து n = 3, n = 4, 5, 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நோடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தராசு மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படின்னா, இப்போ ஒரு பக்கம் ஒரு 10 kg இருக்குது, ஒரு பக்கம் 5 kg அப்படின்னா இப்போ 10 kg கீழே இறங்கும். ஸோ அப்போ இது வந்து மேலே இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இல்லையா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இங்கே எப்படி கான்செப்ட் எடுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் லேயருக்கும் இந்த ரெட் லேயருக்கும் மிடில் ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது பாரு. இதுதான் என்ன அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி இருக்க வேண்டியது எப்படி இருக்குது அப்படியே பாருங்கள், இந்த சர்க்குலர் பாத்துக்கு வெளியில் போயிருக்கு பாருங்கள். மொத்தம் எத்தனை பேர் இருக்கு, இங்கே மொத்தம் 3 இருக்கு இல்லையா. அப்போ 3 நோடு ஆர் ப்ரெசன்ட். இதில் வந்து எத்தனை நோடு இருக்குன்னா 3 நோடு இருக்குது. இதில் வந்து எத்தனை இருக்குது, 4, இதில் 5, இதில் 6. இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ இது வந்து
ஓல்டு சிலபஸில் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸாக இருந்தது. ஸோ வித் டயக்ராமோட இருந்தது. இங்கே டயக்ராமில் எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் தேரி பாட்டிலுக்கு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா, கேட்கலாம் சொல்ல முடியாது. சரி, டேவிசன் அண்ட் ஜெர்மர் இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, ஃபுல்லாக படிச்சிருங்க. த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டலி கன்ஃபார்ம்டு பை டேவிசன் அண்ட் ஜெர்மர். They allowed the accelerated beam of electron to fall on nickel crystal and they recorded the diffraction pattern. The resultant diffraction pattern is similar to the X-ray diffraction pattern. The finding of wave nature of electron leads to the development of various experimental techniques such as electron microscope, low energy electron diffractions, etc. சரி, இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ டேவிசன் அண்ட் ஜெர்மர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எலக்ட்ரான் வேவ் நேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் பார்ட்டிக்கல் நேச்சரில் இருக்குங்கிறது இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனால தான் டி ப்ராலேங்கிறவர் வந்தார். ஓகேவா, சரி, இப்போ இந்த வேவ் நேச்சர் அப்படின்னா ஒரு டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குளம் இருக்குது கிணத்துல, கல்லை தூக்கி போட்டேன்னு என்ன ஆகும், நீ போட்ட சுற்றி 2 ஒரு அலை மாதிரி போகும் இல்லையா, ஒரு ரவுண்டா. ஸோ அதுதான் வந்து டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன், ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சிலேட்டட் எலக்ட்ரானா முடுக்கி விடப்பட்ட எலக்ட்ரான், அதை கொண்டு போய் என்ன பண்ணுற, ஒரு நிக்கல் கிறிஸ்டல் மேலே படுற, நிக்கல் கிறிஸ்டல் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன், ஸோ ஒரு வேவ் நேச்சராக வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இவர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, எலக்ட்ரான்ஸ் கண்டெய்ன்ஸ் வேவ் நேச்சர் ஒன்லி. ஓகேவா, ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இதுக்கு டெஃபினிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்க, இட் இஸ் இம்பாசிபிள் டு accurately determine both position and momentum, ஓகேவா, of a microscope particle simultaneously. The product of uncertainty in the measurement is expressed as follows. So இந்த ஃபார்முலா பார்த்து இது 1 மார்க் கொஸ்டின்ஸ், டெல்டா எக்ஸ் டெல்டா பி கிரேட்டர் than or equal to h by 4 pi. ஓகேவா, ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் அண்ட் டெல்டா பி uncertainty of determining the position and velocity. ஓகேவா, சாரி, பிங்கிறது மொமெண்டம், பொசிஷன் அண்டு மொமெண்டம் ஒன்றும் கிடையாது, ஒரே டைமில். ஓகேவா, சைமல்டேனியஸ்லி ஒரே டைமில் போத் பொசிஷன் அண்டு வெலாசிட்டி, ஓகேவா, டஸ் நாட் மெஷர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே நேரத்தில் ஒரு எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் அதனுடைய வெலாசிட்டியும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதான் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் போத் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆர் மொமெண்டம். வெலாசிட்டின்னு சொன்னாலும் ஒன்று தான், மொமெண்டம் சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா, இங்கே மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ், ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் வந்து அது வந்து மொமெண்டமா அல்லது பொசிஷனையும் வந்து அதனுடைய மொமெண்டம் அதனுடைய பொசிஷன் வந்து ஒரே நேரத்தில் துல்லியமாக கணக்கிட முடியாது அப்படிங்கிறது ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஓகேவா, ஸோ அது ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். டெல்டா எக்ஸ் டெல்டா பி கிரேட்டர் than or equal to h by 4 pi. ஓகேவா, இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், அதாவது ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். ஸோ ஓகேவா, ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதெல்லாம் உனக்கு டெரிவேஷனில் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை நான் எழுதி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஹச் கேப் சை ஈக்குவல் டு இ சை, அதாவது ஹச் மேலே இப்படி போட்டிருக்கோம்னா அதுக்கு பேர் வந்து கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹச் கேப் சை ஈக்குவல் டு இ சை, இது ஒன் ஆஃப் த அதாவது ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸில் இந்த ஹச் கேப் அப்படிங்கிறது வந்து என்ன, 1 மார்க் கொஸ்டின்ஸ் நான் கேட்கலாம். ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர், ஹச் கேப் அப்படிங்கிறது வந்து ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் சை அப்படிங்கிறது வந்து வேவ் ஃபங்க்ஷன், சை அப்படிங்கிறது வந்து வேவ் ஃபங்க்ஷன், ஹச் கேப் அப்படிங்கிறது வந்து ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர், ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். சரி, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹச் கேப்போட வேல்யூ வந்து டெரிவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கோ, பக்கம் பண்ணி வச்சுக்கோ, வேற வழி கிடையாது. ஸோ மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 8 பை ஸ்கொயர் எம், மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 8 பை ஸ்கொயர் எம், பிராக்கெட் ஓபன் பண்ணி டோ பை டோ எக்ஸ் அல்லது ஸ்கொயர் போடுறோம், டோ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ பை டோ ஒய் பிளஸ் டோ பை டோ z. இங்கே ஸ்கொயர் போட்டு இங்கே எல்லாத்தையுமே ஸ்கொயர் ஸ்கொயர் போடுறோம். அப்போ டோ ஸ்கொயர்
divided by dou x square plus dou square divided by dou y square plus dou square divided by dou z square plus b plus b. இது வந்து h cap ஹாமில்டோனியன் உடைய வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ வந்து 2 சப்ஸ்டிட்யூட் ஃபார் 1 கொடுத்திருக்கு. அப்ப இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் ஒன்றாவது ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த h cap போடுறது இந்த டோட்டல் டைம் வரப்போகுது. சோ இந்த சைடுங்கிறது ரெண்டுக்கும் காமன். சோ அப்ப என்ன பண்ணனும்னா இங்க சைடு அடுத்து இங்க சைடு ஆட் பண்ணிடணும். ஓகேவா? சோ அப்ப வந்து h cap அதுக்கு வந்து டோட்டல் டைம்ஸ் இந்த வேல்யூ. அடுத்து சைடு வந்து இத வித் கான்ஸ்டன்ட் இங்கேயும் கொடுக்கும். ஓகேவா? பிளஸ் அடுத்து b வித் சைடு b சைடு ஈக்குவல் டு e சைடு. இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வர. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் e சைடு அப்படின்னு மாறும். அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணல. ஈக்குவேஷன் 3 இத வச்சிட்டு இந்த பிளஸ் இந்த காம்பனன்ட் அங்க 0 ஆக்கிடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன் 3 இந்த மல்டிபிள் ஆஃப் இந்த வேல்யூ அப்படியே மாத்துறோம். மைனஸ் தான் 8 பை ஸ்கொயர் m டிவைடட் பை h ஸ்கொயர். இது அப்படியே மேல போட்டு கீழ போடு. இதால இத மல்டிபிள் பண்ற. அப்ப என்ன ஆகும்? டோட்டலா இது அடிக்கும். அப்ப இந்த டோட்டல் டேர்ம் அப்படியே இருக்கும். பிளஸ் இங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இங்க மைனஸ் வந்து இது மைனஸ் பிளஸ் ஆயிடும். இது மைனஸ் அப்ப பிளஸ் வந்து என்ன வெச்சுக்கு மைனஸ் வந்து அங்க வெச்சுக்கு. அப்ப என்ன ஆகும்? e மைனஸ் b அப்படிங்கிறது வந்துரும். இந்த டோட்டல் காமனா இருக்கக்கூடிய சைடு வெளியே வந்துரும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணு? இந்த வேல்யூயை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. ஓகேவா? சோ இங்க மைனஸ் போட்டுக்கோ, இங்க பிளஸ் போட்டுக்கோ. ஏன்னா இந்த டேர்ம் சேஞ்ச் பண்ணனால இது என்ன ஆயிடுச்சு? பிளஸ் ஆ மாறிடுச்சு. அப்ப 8 பை ஸ்கொயர் m டிவைடட் பை h ஸ்கொயர். this is final equation. Because what is the final equations? பார்த்து வெச்சுக்கோ. கண்டிப்பா இது உனக்கு 5 மார்க்ல கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேவா? சரி. சோ பார்த்து வெச்சுக்கோ. மறுபடியும் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? h cap psi equal to e psi அப்படினு சொல்லிருக்காங்க. h cap psi equal to e psi. சோ h cap அப்படிங்கிறது வந்து ஹாமில்டோனியன் ஆபரேட்டர், psiங்கிறது வேவ் ஃபங்க்ஷன். சோ h cap உடைய வேல்யூவை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண கொண்டு வா. சோ இந்த h cap வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணனும்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். சோ அப்போ உங்களுக்கு இந்த ஃபைனல் இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். e psi அந்த பக்கம் போகும். மைனஸ் e psi அப்படிங்கிறது வந்துரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 ஆ வெச்சுக்கோ. ஈக்குவேஷன் 3 ஐ வந்து -8 பை ஸ்கொயர் m டிவைடட் பை h ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணு பெருக்கும்போது உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ பார்த்து வெச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பாருங்க. இங்கே எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம்? டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உனக்கு 5 மார்க்கில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? தேதி எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க? ஒன்ஸ் வாசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. சரி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the energy of electron in atom is quantized. அதாவது ஒரு அணு இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆற்றலை வந்து வரையறுக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும். வரையறுக்கப்பட்ட ஒரு மதிப்பை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? குவான்டைஸ்ட் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒரு மதிப்பை பெற்றிருக்கும். சரி. நெக்ஸ்ட் ஒன்று பாரு. the extent of quantized electronic energy level is a direct result of the wave like properties of electron. The solutions of Schrödinger wave equation gives the allowed energy levels. So அந்த எனர்ஜி லெவல்ஸ்க்கு வந்து ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது. ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய அலையுடைய மதிப்பு ஒத்த மதிப்பு வந்து பெற்றிருக்கும். அது நேரடியான விளைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆற்றல் மட்டங்களை வந்து பெற்றிருக்கிறது. ஸோ அந்த ஆற்றல் மட்டத்தை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு வேர்டால நம்ம குறிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் the exact position and momentum of an electron cannot be determined with absolutely accuracy. So ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ல ஸோ அந்த பொசிஷனையும் அதனுடைய வெலாசிட்டி ஆர் மொமெண்டத்தை வந்து ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான். பட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா as the consequences of the quantum mechanics introduced by the concept of orbitals. Orbitals is 3-dimensional space in which the probability of finding
the electrons is maximum. ஸோ இப்போ அந்த ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அவுட்டரில் சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய மொத்த நிகழ்தகவை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உனக்கு ஆர்பிட்ஸ் அப்படின்னு ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் உனக்கு 4th பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, சாரி 3rd பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதை வந்து மறுபடியும் சொல்லிடுறேன். இதில் உனக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா இங்கிருந்து எடுத்துக்கோ. ஓகேவா? இதுதான் முக்கியமானது. ஆர்பிட்டால்ஸ் இஸ் a 3-dimensional space in which the probability of finding the electrons is maximum. ஆர்பிட்டால் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான்கள் வந்து அதிகபட்ச நிகழ்தகவினை பெற்றுள்ளது. அது ஒரு முப்பரிமாண அமைப்பை பெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து 4th பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the solutions of Schrodinger wave equation for the allowed energies of an atom gives the wave function psi which represents the atomic orbitals. ஸோ அந்த வந்து இந்த ஸ்கார்டிஞ்சர் வேவ் பார்த்துருக்கோம் இல்லையா, சை அப்படிங்கிற ஒரு மதிப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த சை அப்படிங்கிறது வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணுது, அணு ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணுது. The wave nature of electron present in the orbital can be defined by the wave function. ஸோ அந்த சை அப்படிங்கிறத வந்து வேவ் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இது 4th பாயிண்ட். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா the wave function psi itself has no physical meaning. ஸோ அந்த சையோட வேல்யூ வந்து பிசிக்கலாக எந்த ஒரு மீனிங் இல்லை. however the probability of finding the electron in a small volume, அதாவது அந்த எலக்ட்ரான்ஸுடைய வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸா dxy dxz dyz அப்படிங்கிறது எடுத்து இப்போ dx dy dz இதனுடைய எலக்ட்ரான்ஸ் இதனுடைய பாயிண்ட் வந்து x y z dx dy dz. அப்போ x y z இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, psi of x y z ஸ்கொயர், அடுத்து dx dy dz psi of x y z powerல square is known as the probability density and is always positive. ஸோ இப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டினா அந்த நிகழ்தகவு. ஓகேவா? நிகழ்தகவுடைய மொத்த அந்த மதிப்பு வந்து எப்பயுமே எப்படி இருக்குமாமா, ப்ளஸ்ஸாக மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின். த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆட்டம் இஸ் குவான்டைஸ்ட். ஓகேவா? ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பு வந்து பெற்றிருக்கும். அடுத்து வந்து the extends the quantized electronic energy level is the direct result of the wave-like properties of an electron. The solution Schrodinger wave equation gives allowed energy levels or power beats. ஓகேவா? ஸோ அதாவது இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனில் கூடிய அந்த மொத்த எலக்ட்ரான்களை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை ஆர்பிட் அப்படின்னு நம்ம ஒரு வேர்டால் குறிக்கப்படுறோம். அடுத்தது ஹைசன்பெர்க்கில் என்ன சொன்னாரு, பொசிஷனையும் மொமெண்டத்தையும் ஒரு நேரத்தில் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது வந்து the orbitals is the 3-dimensional space which is probability of finding an electron is maximum. அதாவது எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்களுடைய மொத்த நிகழ்தகவை ஆர்பிட்டால், அதாவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்களுடைய மொத்த நிகழ்தகவை என்னன்னு சொல்றோம், ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் வந்து சை அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷனா இருக்கு. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, dx dy dz. ஓகேவா? இது வந்து xy zக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ வந்து dx dy dz xyz வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், அதனுடைய மாடுலஸ் ஆஃப் psi ஆஃப் xyz பவர் ஸ்கொயரு. அது இங்கே இருக்கக்கூடிய dx dy z. ஓகேவா? dz. ஸோ இதுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, டைரக்ட்லி, அதாவது dx dy dz அரௌண்ட் எ பாயிண்ட், dx dy dz இது வந்து அதனுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா xyz. ஸோ இது வந்து எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. இதுக்கு psi ஆஃப் மாடுலஸ் ஆஃப் psi ஆஃப் xyz ஸ்கொயருக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. அடுத்து இதனுடைய வேல்யூ எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து உனக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ், த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் ஒரு 5 மார்க்கில் வச்சுக்கோங்க. ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணுறதுல வந்து ஒரு 5 மார்க்கில் தான், இதை பார்த்துக்கோங்க, ஒரு 5 மார்க்கில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ். ஓகேவா? அது இங்கே இருக்கு இல்லையா. ஸோ
ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்கில் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உனக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். ஒரு 3 மார்க்கும் 2 5 மார்க்கும் இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய கண்டினியூ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.